வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7279487335. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் இறங்கியுள்ளனர். அதன்படி பரபரப்பாக காணப்படும் அரசியல் களத்தின் நிகழ்வுகளை தொகுப்பாக பார்க்கலாம். கரூர் பட்டாளம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிய கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் விலையேற்றத்தை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். திமுக ஆட்சியில எல்லாம் விலைவாசியில் ஏறி போய்விட்டது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருட்களால் இளைய சமுதாயம் இன்று தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. கரண்ட் பில் ஏறிடுச்சு. நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு, பத்திரப்பதிவு கட்டணம், தண்ணி வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி, பால் விலை எதுவுமே இல்லை. ஏற்றாது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. ஆனால் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லா வகையிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு 4% வாக்குகள் தான் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் கூற்றை ஆம் என்று ஆமோதித்த திமுக MP கனிமொழி, தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வறுமையானால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றார். அது உண்மையான ஒன்றுதான். போட்டி என்று பார்க்கும்போது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் தான் அந்த தொகுதிகளில் போட்டி இருக்கும். நிச்சயமாக பாஜகவை மக்கள் கருத்திலே கொள்ள மாட்டார்கள். மதுரை வந்தடைந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகாவிற்கு தொண்டர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பட்டும் படாமலேயே பதிலளித்த ராதிகா, ஜெயித்து விடுவோம் என்று சொல்வது ரொம்ப ஈஸி, அதுக்கு வேலை செய்யணும் என தேர்தல் களத்தில் தனக்கு இருக்கும் சவால்களை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசினார். வெற்றி ஜெயிக்க வாய்ப்பு கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கு என்ற நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன். அரசியல் எனக்கு புதுசு இல்லை. இருந்தாலும் இந்த வாய்ப்பை சிறப்பாக செயல்படணும். அதாவது நாங்க ஜெயிச்சிடுவோம்னு சொல்றது ரொம்ப ஈஸி. வேலை செய்யணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். சிவகங்கை மக்களுக்கு தன்மேல் வருத்தம் இருப்பதாக ஒப்புக்கொண்ட அந்த தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரும் MP-யுமான கார்த்திக் சிதம்பரம், நிச்சயம் இந்த முறை சிவகங்கையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன் என உறுதியளித்தார். முதல்ல என்னுடைய ப்ரையாரிட்டி நான் காரைக்குடியில் வச்சுக்கிட்டே சொல்றேன். ஏன்னா சிவகங்கை நகரத்துக்கு ஒரு வருத்தம் உண்டு. இப்போ பல திட்டங்கள் காரைக்குடி பக்கம்தான் வருகிறது, சிவகங்கைக்கு வரவில்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தை போக்கும் அளவில் முதலிலே அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் பேரில் ஒரு மகளிர் காவல்படை கல்லூரியை அங்கு நிறுவுவது தான் என்னோட முதல் காரியமாக இருக்கும். சிவகங்கையிலே எல்லா பகுதிகளுக்கும் சமமாக வளர்ச்சி திட்டங்கள், எல்லா பகுதிகளுக்கும் ஏற்கனவே என்னுடைய MP ஸ்கீம் தான் நான் சமமாக தான் கொடுத்துட்ருக்கிறேன். அதே போல் மற்ற பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்வேன். குறிப்பாக சிவகங்கை நகரம், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் என் பகுதியிலிருந்து இருக்கும். தென்காசியில் மும்முனை போட்டியே இல்லை, திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என பாஜக சார்பில் தென்காசி மக்களவை தொகுதி வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். அப்போது புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனை கூழாங்கல்லோடு ஒப்பிட்டு பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். எனக்கு திமுக மட்டும்தான் போட்டி, மும்முனை போட்டி அல்ல. அதை பத்தி பேச விரும்பல. இதனிடையே அதிமுக சார்பில் நெல்லை மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜான்சி ராணி கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் என்ற பண முதலையை விரட்டவே களமிறங்கி இருப்பதாக எடுத்த எடுப்பிலேயே கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் பாஜக கூட்டணியின் பாமக வேட்பாளரான வழக்கறிஞர் K. பாலு. உங்களுக்கு சாராய முதலாளி வேண்டுமா, சாராயத்தை ஒழிக்கக்கூடிய வழக்கறிஞர் வேண்டுமா என்பதை இந்த மக்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். பண முதலை அவர் ED ரைடின் மூலமாக வருவாய்த்துறையை ஏமாற்றி இங்க இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் இருக்கு, அவர் செலுத்தாமல் இருக்கிற 4000 கோடி ரூபாய், பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நமது ஜெகத் ரட்சகன் அவர்கள் பல நாடுகளில் வணிக நிறுவனங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால்
இங்கே பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த அரக்கோணம் பகுதியில் ஏதாவது ஒரு தொழிற்சாலையை, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை இங்கே உருவாக்கி இருக்கிறாரா என்றால் இல்லை. எந்த விதமான அடிப்படை வசதிகளுக்கும் குரல் கொடுக்காதவர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். எனக்கு அரக்கோணம் வேண்டாம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.